Hey guys, anything related to NEET, definitely I will explain you in multi languages. I have came up with your promise that what are the things I have thought from last 3-4 topics I have completed. Now I am going to explain the summary of it. Patience is very important in the NEET journey. The reason is I have took 2 drops. The last drop in this drop I have get around 600 plus marks in NEET and I am going to go to a medical college. In that patience is very important. First வந்து ஷார்ட் நோட்ஸ் எப்படி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஷார்ட் நோட்ஸ் தான் பண்ணணுமா இல்லையா, லாங் நோட்ஸ் பண்ணலாமா, அது ஒரு டவுட் இருக்கும், அது சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் ஷார்ட் நோட்ஸ் வந்து பண்ணணும்னா எவ்ரி சப்ஜெக்ட் எப்படி பண்ணலாம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோ எதுக்கு வந்து எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணணும், அதாவது டவுட் இருக்கும். அந்த டவுட் நான் கிளியர் பண்ண போகிறேன். செகண்ட் வந்து மிஸ்டேக் நோட்ஸ் எப்படி பண்ணணும். மிஸ்டேக் நோட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி நீங்கள் வந்து யூடியூப்ல ஒரு பெஸ்ட் டீச்சர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சார் இந்த டீச்சர் ஃபாலோ பண்ணலாமா அந்த டீச்சர் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதை நான் எப்படி வந்து நீங்கள் கிளாரிட்டியாக ஒரு டீச்சர் எனக்கு வந்து சூட் ஆகும்னு சொல்லிட்டு அதை பக்காவாக எப்படி நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் போட்டு கரெக்டாக பிடிக்கிறது அந்த போகிறேன். இந்த டீச்சர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நீட்டுக்கு, வந்து பெஸ்ட் ஓரளவுக்கு நீங்கள் வந்து சஜஷன் பண்ணுவேன். நான் பெஸ்ட் டீச்சர்ஸாக இருந்தேன் யூடியூப்ல நல்ல டீச்சர்ஸாக தான் தான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். Hey guys, I have came up with your promise that in this video in multi-language series, now we are going to start. Patience is very important in the NEET journey. The reason is I have took 2 drops. The last drop in this drop I have get around 600 plus marks in NEET and I'm going to go to a medical college. In that patience is very important. Same thing for this video also. Patience is very important because this video may be a little bit lengthy because I want to cover everything, every topic a little bit in summarized way of last 2 topics in your own language. I'm going to explain you. So it takes a little time, but if you want to save your time, try to watch in 1.2x speed also. You can watch it. You can able to understand very easily. Let's go to our main content of the topic. Let's start for Tamil audience. Hey guys, சொன்ன மாதிரி நான் முன்னாடி ஸ்டார்டிங் வீடியோ தான் சொல்லிட்டு இருக்கேன். அது என்னன்னா ஸ்டார்டிங் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது போதுலேருந்து நான் ஸ்டார்டிங் வீடியோ சொல்லிட்டு இருக்கேன். அது என்னன்னா எப்பவுமே என்னோட கோல் என்னன்னா ஹவு டு கிராக் 25. அதை பற்றி நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் கண்டென்ட்ஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸ்டே டியூன்டாக இருங்க இந்த யூடியூப் சேனலில். நீங்கள் பார்க்குற மாதிரி ஸ்க்ரீன்லேயே பார்க்க முடியும் உங்களால். ஹவு டு கிராக் 25 இதுதான் என்னோட டைட்டிலாக வச்சுருக்கோம். ஹவு டு கிராக் 25 டெஃபினட்டாக அவங்க ஹெல்ப் அவுட் பண்ண போகிறேன். மெயின் கண்டென்ட்குள்ளே போகலாம். நான் மெயின் கண்டென்ட் போகிறதுக்குள்ள நான் ஒன்றே சொல்லிடுறேன். பேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயம் கற்றுக்கிறதா லைஃப்பில் வந்து கம்பல்சரி பேஷன்ஸ் ரொம்ப பொறுமை ரொம்ப அதிகமாக இருக்கணும். இந்த காலம் நிறைய பேர்கிட்ட இது குறைவாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். காரணம் வந்து பேஷன்ஸ் தான். நிதானம் இருக்கிறதால என்னால் போக முடியுதுன்னு நினைக்கிறேன். அது வந்து கவர்மெண்ட் காலேஜ் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, எந்த காலேஜாக இருந்தாலும் சரி, அந்த வரைக்கும் நீங்களால் போக முடியாத காரணம் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களோட பேஷன்ஸ் தான். அதால் இந்த வீடியோ நான் என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறேன்னா டெஃபினட்டாக பேஷண்டாக இருங்க. ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் நான் வந்து 2-3 டாபிக்ஸ் நான் வந்து லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். அதை வந்து நான் வந்து தமிழில் அவங்க வந்து ரொம்ப ப்ரீஃபாக ஒரு கிறிஸ்பாக ஒரு சம்மரி மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இன்னொன்று நீங்கள் டீட்டெயிலாக வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். டெஃபினட்டாக பாருங்கள். டெஃபினட் நல்லா புரியும். இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் நோட்ஸ் எப்படி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஷார்ட் நோட்ஸ் தான் பண்ணணுமா இல்லையா, லாங் நோட்ஸ் பண்ணலாமா, அது ஒரு டவுட் இருக்கும், அது சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் ஷார்ட் நோட்ஸ் வந்து பண்ணணும்னா எவ்ரி சப்ஜெக்ட் எப்படி பண்ணலாம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோ எதுக்கு வந்து எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணணும், அதாவது டவுட் இருக்கும். அந்த டவுட் நான் கிளியர் பண்ண போகிறேன். செகண்ட் வந்து மிஸ்டேக் நோட்ஸ் எப்படி பண்ணணும். மிஸ்டேக் நோட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் 3 சப்ஜெக்ட்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோ 3த்துக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்டாக பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எப்படி நீங்கள் வந்து யூடியூப்ல ஒரு பெஸ்ட் டீச்சர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். யூடியூப்ல ஒரு டீச்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் வந்து ஏ அண்ட் பி ஒன்று கன்ஃபியூஷன் இருக்கும். சார் இந்த டீச்சர் ஃபாலோ பண்ணலாமா அந்த டீச்சர் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதை நான் எப்படி வந்து நீங்கள் கிளாரிட்டியாக ஒரு டீச்சர் எனக்கு வந்து சூட் ஆகும்னு சொல்லிட்டு அதை பக்காவாக எப்படி நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் போட்டு கரெக்டாக பிடிக்கிறது அந்த மாதிரி ஒரு சின்ன டவுட் இருக்கும். அது எப்படி பிடிக்கணும் ஒரு சின்ன சொல்யூஷன் கொடுக்க போகிறேன். இன்னொன்று டீச்சர்ஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். இந்த டீச்சர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நீட்டுக்கு, வந்து பெஸ்ட் ஓரளவுக்கு நீங்கள் வந்து சஜஷன் பண்ணுவேன். நான் பெஸ்ட் டீச்சர்ஸாக இருந்தேன் யூடியூப்ல நல்ல டீச்சர்ஸாக தான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். டெஃபினட்டாக நீங்கள் ஸ்டில் த எண்ட் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். அது நீங்கள் ஸ்டே டியூன் ஸ்டில் த எண்ட் வரைக்கும் இருந்தால் தான் டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஷார்ட் நோட்ஸ் வர்சஸ் லாங் நோட்ஸ். நான் டேரெக்டாக சொல்லணும்னா ஷார்ட் நோட்ஸ் வர்சஸ் லாங் நோட்ஸில் லாங் நோட்ஸ் சத்தியமாக தேவையில்லை. ஏன்னா ஷார்ட் நோட்ஸ் வந்து டெஃபினட்டாக முக்கியம். ஷார்ட் நோட்ஸ் முக்கியம் காரணம் ஏன் சொன்னேன் லாங் நோட்ஸ் வந்து வேணாம்னு எதுக்கு சொன்னேன்னா லாங் நோட்ஸ் வந்து பண்ணுறதால டைம் தான் வேஸ்ட் ஆகும் தவிர்த்து ஒன்றுமே உங்களால் படிக்க முடியாது. லாங் நோட்ஸ் பண்ணி அது படித்தா கூட போதும், அது படிக்கவே முடியாது. ஏன்னா வந்து லாங் நோட்ஸ் ரொம்ப டீட்டெயிலாக எழுதுவீங்க. அது காரணம் நீங்கள் ரிவிஷன் பண்ணால் கூட ரிவிஷன் பண்ண முடியாது.
ஆனால் ஷார்ட் நோட்ஸ்னால் நீங்கள் 2-3 வாட்டி ரிவிஷன் பண்ணலாம். சப்போஸ் அடுத்த வாரமே டெஸ்ட் இருக்குன்னு ஷார்ட் நோட்ஸ் ஒரு 1 பேஜ் 2 பேஜில் நீங்கள் முடிச்சிருப்பீங்க ஒரு சாப்டருக்குன்னா டக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ண முடியும். ஃபியூச்சரில் நீங்கள் நீட் எக்ஸாம் அப்போ கூட டக்குன்னு அகைன் ஒரு சாப்டர் டக்குன்னு ரிவைஸ் பண்ணால் ஷார்ட் நோட்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். லாங் நோட் டெஃபினட்டாக எனக்கு பொறுத்தவரைக்கும் தேவையே கிடையாது. இதே ஷார்ட் நோட்ஸ் ஒரு சின்ன டவுட் வரும். ஷார்ட் நோட்ஸ் பண்ணால் சப்போஸ் ஷார்ட் நோட்ஸ் பண்ணாலும் ஷார்ட் நோட்ஸ் எங்கள் சைட்லேருந்து நானே பண்ணணுமா இல்லை இன்னொருத்தங்கிட்ட நம்ம கடை வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்னொரு டவுட் வரும். ஷார்ட் நோட்ஸ் வந்து நம்ம சைட்லேருந்து பண்ணணும். நிறைய பேர் கேட்பீங்க சார் ஏன் சார் இன்னொருத்தங்கிட்ட வாங்கக்கூடாதுன்னா ஷார்ட் நோட்ஸ் இன்னொருத்தங்கிட்ட வாங்குறதால அவ்வளோ பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இது காரணம் என்னென்னா இது வந்து சப்போஸ் ஷார்ட் நோட்ஸ் நீங்கள் வாங்கிட்டு வச்சுக்கோங்க ரொம்ப நல்ல நோட்ஸ் சார் ரொம்ப செம்மையாக இருக்கும் சார் படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் வந்து நம்ம கையால் எழுதுறது ஒரு சின்ன பெனிஃபிட் என்னன்னா நீங்கள் எப்படின்னு எழுதிக்கலாம். நீங்கள் ஷார்ட்டாக எழுதுவீங்க, ஒரு டாப்பிக்கை கிறிஸ்பாக எழுதுவீங்க, அங்கே எழுதுவீங்க, ஹண்ட்ரைட் பண்ணுவீங்க, கிரிக்குவீங்க, எது வேணால் பண்ணலாம். ஆனால் உங்கள் ஹண்ட்ரைட் உங்களுக்கு நல்லா புரியும். ஆனால் நீங்கள் இன்னொருத்தன நோட்ஸை வாங்குறதால டெஃபினட் நீங்கள் அதை என்ன இருக்கோ அதே எப்படி பார்த்துட்டே இருப்பீங்க. அது ஜஸ்ட் ஒரு 100 தான் பண்ண முடியும் தவிர்த்து அதுக்கு மேலே உங்களை வந்து ரொம்ப என்னென்ன பண்ணணும் ஒரு ஷார்ட்டாக எழுதணும் அப்படி எழுதணும் இப்படி எழுதணும் இது உங்களால் மாற்ற முடியாது. ஷார்ட் நோட்ஸ் வந்து உங்கள் சைட்லேருந்து டெஃபினட்டாக நீங்கள் பண்ணுறதால டெஃபினட் நான் சொல்கிறேன் டெஃபினட்டாக யூஸாக இருக்கும். ஷார்ட் நோட்ஸ் உங்கள் சைட்லேருந்து உங்கள் ஓன் நோட்ஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் வேணால் பார்த்துக்கலாம். டெஃபினட்டாக நான் உங்கள் சைடில் நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் பண்ணுறது தான் எனக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஹவு டு மேக் ஷார்ட் நோட்ஸ் பை யுவர் ஓன் இதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் இனிமேல் அப்கமிங்கில். இதுலேருந்து 2-3 கொஸ்டின் நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கிளாரிட்டிக்காக சொல்லலாம்னு இருக்கேன். வெதர் ஷார்ட் நோட்ஸ் சேம் ஃபார் எவ்ரி சப்ஜெக்ட் டெஃபினட்டாக சொல்கிறேன். ஷார்ட் நோட்ஸ்னால் 3த்துக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கிறிஸ்பாக பண்ணணும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எழுதணும், அதெல்லாம் ஒன்று தான். பட் ஆனால் என்ன சொல்கிறது ஒரு சப்ஜெக்ட் ஒரு விஷயம் மாறும்ல. ஃபிசிக்ஸ்னா ஃபார்முலாஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரினா ஃபார்முலாஸ் இது தியரிஸு ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் பயோல சுத்தமாக ஃபார்முலாஸ் ரியாக்ஷன்ஸ் ஒன்றுமே கிடையாது. ஒன்று தெரியும் இட் வில் பி டிஃப்ரெண்ட் ஃபார் ஈச் சப்ஜெக்ட். பட் ஆனால் ஷார்ட் நோட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து கிறிஸ்பாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் எழுதணும். அது ஒன்று மட்டும் தான் சேம். மற்றபடி தேர்ட் வைஸ் பார்க்கும்போது மிச்ச ஒரு சப்ஜெக்ட் ஒரு மாதிரி மாறும் அவ்வளோதான். ஃபார் எவ்ரி சப்ஜெக்ட் ஷார்ட் நோட்ஸ் இஸ் நீடட். எல்லா சப்ஜெக்ட்டும் ஷார்ட் நோட் பண்ணணும்னு ஒரு டவுட் இன்னொருத்தவங்க 2 பேருக்கு வரும். அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா ஷார்ட் நோட்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டெஃபினட்டாக பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் தெரியும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஷார்ட் நோட்ஸ் பண்ணணும். ஏன் சொன்னேன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நிறைய பேர் வீக்காக இருப்பீங்க இல்லையா. ஃபிசிக்ஸில் வந்து ஷார்ட் நோட்ஸ் பண்ணணும் டெஃபினட்டாக. கெமிஸ்ட்ரி ஷார்ட் நோட்ஸ் டெஃபினட்டாக பண்ணணும். ஆனால் பயோவில் நான் டெஃபினட்டாக கம்பல் பண்ண மாட்டேன். பயோலா டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. சம் சார்ஜஸ் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா பண்ணுங்க. இதை பற்றி நான் இன்னும் கிளாரிட்டி நான் நெக்ஸ்ட் அப்கமிங் ஸ்டேட்ஸில் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு நான் உடனே ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு சொல்லணும்னா சார் ஷார்ட் நோட்ஸ் நான் பண்ண போகிறேன் சார், இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இப்போ நான் வந்து என்னென்ன சார் வேணும்னு நினைக்கிறீங்க. ஜஸ்ட் சிம்பிள் தான். ஒரு லாங் நோட் ஒரேன்னு வச்சுக்கோங்க. பெரிய லாங் நோட் 160 பேஜஸ் கிட்ட வாங்கிக்கோங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி என்ன சார் பயோ விட்டுட்டீங்க. பயோ வந்து நான் சொன்ன மாதிரி இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. நீங்கள் பண்ணணும்னா பண்ணலாம். நான் சம்டைம்ஸ் நீங்கள் பண்ணணும் நல்ல விஷயம் தான். பயோக்கு பண்ணினா நீங்கள் எந்த நோட்டோட வேஸ்ட் நோட்டோட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்த்தா ஒரு லாங் இருந்தால் ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க. அதாவது பென் ஒரு ப்ளூ பென் போதும் சார். அப்படி நீங்கள் கேட்பீங்க சார் 2 பென் யூஸ் பண்ணலாம் சார், கொஸ்டின் கொண்டு ஆன்சர் கொண்டு எழுதலாம் சார்னு எழுதலாம். நான் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் லேசி நான். அதை நான் என்ன பண்ணுவேன்னா பென் ஷிஃப்ட் பண்ண மாட்டேன். ஒரே பெனில் எல்லாமே எழுதுவேன். என்னோட பழக்கம் அந்த மாதிரி. சப்போஸ் இல்லை சார் நான் ரொம்ப நீட்டாக அழகாக எல்லாம் எழுதுவேன் சார் சொன்னீங்கன்னா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா 1 பென் டெஃபினட்டாக இருக்கணும் மஸ்ட். ஹைலைட்டாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஷார்ட் நோட்ஸ் நீங்கள் பண்ணும்போது சப்டைம்ஸ் ரிவிஷன் பண்ணும்போது டக்குன்னு இந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு மறந்து போது சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது அண்டர்லைன் பண்ணணும். அதே மாதிரி வந்து பயோவில் நீங்கள் என்சிடி படிக்கும்போது இம்பார்ட்டன்டாக லைன்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ண மாதிரி இருக்கும். டெஃபினட்டாக ஹைலைட்டர் டெஃபினட்டாக மஸ்ட் ஃபார் ஹைலைட்டிங் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். டெஃபினட்டாக இந்த 3 விஷயம் டெஃபினட்டாக உங்ககிட்ட இருக்கணும் ஷார்ட் நோட்ஸ் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ் வந்துடலாம். ஃபிசிக்ஸ் ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஒன்று சிம்பிளாக சொன்னால் 2 பாயிண்ட் சொல்லலாம். ஷார்ட் நோட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஃபிசிக்ஸ்க்குனா ஒரு சாப்டருக்கு என்னென்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரைட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். எந்த சாப்டர் எடுத்தாலும் ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் ஒரு சாப்டர் இன்சார்ட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலாஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. எல்லா ஃபார்முலாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்ஸ்க்கு. ஏன்னா ஃபிசிக்ஸில் வந்து தியரி கேட்க மாட்டாங்க. தியரிஸ் வந்து ரொம்ப ரேர். மோஸ்ட்லி ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஆனால் ஃபுல் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் சொல்கிறேன் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எவ்ரி ஃபார்முலாஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக எழுதி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஷார்ட் ஆன்சர் ரிவைஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் என்சிஆர்டி வந்து பார்த்துட்டு இருந்தீங்க கம்பல்சரி ஃபார்முலாஸாக ரிவிஷன் பண்ண முடியாது. இஃப் யூ வாண்ட் டு ரைட் இம்பார்ட்டன்ட் தியரிஸ் ஆல்சோ யூ கேன் ரைட் ரிலேட்டட் டு MCQs. இதை ஏன் சொன்னேன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு ஆன்லைன் இன்ஸ்டியூட்லையோ ஆஃப்லைன்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வாங்கப்பா ஃபார்முலா சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்டார்டிங் ஒரு கான்செப்ட் எடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த டெஃபினேஷன் வந்து புரிய வைப்பாங்க. இந்த மாதிரி தான் இது அர்த்தம். அதுக்கப்புறமா இது அந்த மாதிரி இப்போ நம்ம ஃபார்முலாஸ் வந்து இதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷன் தான் சால்வ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணி முடிப்பாங்க லாஸ்ட்டாக. இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் சொல்லுவாங்க இந்த மாதிரி டெஃபினேஷன் சொல்லும்போது டக்குன்னு உங்களுக்கு தோணும் இந்த கொஸ்டின் நல்லா இருக்கு. இதுக்கு தான் அது பண்றாங்கன்னா இதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பாயிண்ட்ஸ் இருக்கா. இப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ்னா இந்த மாதிரி தான் பாயிண்ட்ஸ் இருக்கு போல். சப்போஸ் நியூக்ளியர் ஃபோர்ஸ் பற்றி ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின் கொடுத்து டக்குன்னு இந்த ராங்கா ஃபால்ஸாக கேட்டாங்கன்னா
அப்போ சின்ன டவுட் வரும். அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன லைன்ஸ் மட்டும், சின்ன சின்ன இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் மட்டும், இம்பார்ட்டன்ட் இவனுக்கு தோணுது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், அசிஸ்டன்ட் ரீசன் கொஸ்டின் வர முடியும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா டெஃபினட்டா இம்பார்ட்டன்ட் தெரியுசா நீங்க எழுத தப்பே கிடையாது. நான் எழுதுனேன், டெஃபினட் நீங்க எழுதலாம். கிறிஸ்பா ஷார்ட்டா எழுதுங்க. ட்ரை டு ரைட் இன் ஷார்ட். ஷார்ட்டா மட்டும் எழுதுங்க, எல்லாத்தையும் எழுதி வச்சிடாதீங்க. எல்லாத்தையும் எழுதா ஷார்ட் நோட்ஸா இருக்காது. இன்னும் மோஸ்ட்லி வந்து நீங்க என்ன கேட்கலாம், சார் எத்தனை பேச ஒரு சாப்டர் வந்து எத்தனை பேஜ்ல முடிக்கிறோம் கேட்டீங்க. நான் முடிச்சேன். நான் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லா சாப்டருக்கும் வந்து எல்லாத்தையும் ஷார்ட் நோட்ஸ் பண்ணேன். நான் முடிச்சது மேக்ஸிமம் வந்து மோஸ்ட்லி வந்து 2 sides or 1 page முடிச்சிடணும். 2 sides யூஸ் பண்ணணும். அது இஸ் ஈக்குவல் டு 1 பேஜ்ல. அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம்னா இன்னும் சரி சம் சாப்டர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். அது 3 or 4 sides, அது இஸ் ஈக்குவல் டு 2 pages அப்படி எடுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கு மேலே போகக்கூடாது. டெஃபினட் நான் சொல்கிறேன் 2 sides or 1 page தான் மஸ்ட்டு. மேக்ஸிமம் இதுக்கு போகலாம். நீங்கள் அதிகமாக பேஜஸ் எடுத்தா என்ன ஆகுனா ரிவிஷன் உங்களால் ஒழுங்காக பண்ண முடியாது. அதான் ஒரு காரணம். இப்போ சார் மிஸ்டேக் நோட்ஸ் எப்படி சார் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். ஒன்றுமே இல்லை, ஷார்ட் நோட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சைடு விட்டு வச்சிருங்க. ஷார்ட் நோட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்டர் 2 சைடு முடிச்சு ஒரு பேஜ் முடிச்சிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக சாப்டர் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த சைடு வந்து ஷார்ட் நோட்ஸ் விட்டுருங்க. சரி, மிஸ்டேக் நோட்ஸ் விட்டுருங்க. அவ்வளோதான். லீவ் ஒன் சைட் பிஃபோர், லீவ் ஒன் சைட் ஆஃப்டர் கம்ப்ளீட் ஷார்ட் நோட். அவ்வளோதான். மோஸ்ட்லி இந்த மாதிரி கேஸ் தான். சப்போஸ் சார் இல்லை சார் அந்த சாப்டர் நான் லெக்சர்ஸ் அட்டன் பண்ணேன், அட்டன் பண்ணிட்டு நான் பார்த்துட்டு இருந்த மாதிரி சார் வந்து நிறைய கொஸ்டின் கொடுத்தாரு சால்வ் பண்ண சொல்லி லெக்சர் அப்பவே என்னன்னா 1 கொஸ்டின் கூட சால்வ் பண்ண சார், ஒரு கொஸ்டின் கூட ட்ரை பண்ண, ஒரு கொஸ்டின் கூட ரொம்ப ரேராக சார் கரெக்ட் ஆகுது, அந்த மாதிரி ரொம்ப வீக்காக இருக்காது, ரொம்ப புரியவே இல்லை சார் அந்த சாப்டர் நினைச்சிங்கன்னா ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா அந்த சாப்டர்ல ஒரு பேஜ் எக்ஸ்ட்ராவா 1 side பேஜ் டெஃபினட்டா நீங்க எக்ஸ்ட்ரா விடலாம். அதர் தென் 1 side தவிர்த்து ஒரு சைடு வேணா எக்ஸ்ட்ரா விடலாம். 2 சைடு கம்பல்சரி விடணும். அதே மாதிரி 2 சைடு சப்போஸ் நீங்க நார்மலா எழுதினா 2 சைடு நீங்க எழுதுவீங்க. அது இல்லாமல் சப்போஸ் நீங்க ரொம்ப வீக்கா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க ஒரு பேஜ் எக்ஸ்ட்ரா கூட விட்டுருக்கலாம் மிஸ்டேக் நோட்ஸ். சப்போஸ் நீங்க மிஸ்டேக் அதிகமாக பண்றவங்களா இருந்தீங்க. ஐ வில் ஷோ யூ மை ஷார்ட் நோட்ஸ் ஹவு இட் லுக்ஸ். இது என்னன்னா உங்களோட ஷார்ட் நோட் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. சப்போஸ் சார் எப்படி சார் இருக்கும் நாங்கள் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணீங்க நீங்க இந்த மாதிரி தோணுச்சு. நான் ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட்ல ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து டீட்டெயில் வீடியோ அதுக்கு போட்டிருக்கேன். ஷார்ட் வீடியோ ஜஸ்ட் 1 minute ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியா கொடுக்குற மாதிரி காட்டிருக்கேன். டெஃபினட் நீங்கள் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க டீட்டெயில் வீடியோ நீங்கள் ஜஸ்ட் அந்த வீடியோ லிங்க் பண்ணி டச் பண்ணிட்டு டைம் ஸ்டாம்போட இருக்கும் டெமோ வீடியோன்னு போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். அதை வீடியோ கிளிக் பண்ணி டேரக்டாக டைம் ஸ்டாப் அந்த இடத்துக்கே போயிடுவீங்க. ஜஸ்ட் அந்த ஷார்ட் வீடியோ ஜஸ்ட் அந்த வீடியோ மட்டும் நீங்கள் கிளிப்பை பார்த்துட்டு வந்துடலாம். ஒரே ஒரு ரீசன் சார் எப்படி சார் இது என்ன சொன்னாலும் சார் எப்படி ஒரு பேஜில் எப்படி சார் ஒரு சாப்டர் முடிக்காத உங்களுக்கு டவுட் வரும். அது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரே சிம்பிளான விஷயம். இது காரணம் நான் முடிக்கிறது என்னன்னா மெயின் காரணம் ஒரு பேஜ் எடுத்தா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு பேஜ் எடுத்துட்டு டக்குன்னு இப்படி எழுதியே பண்ணி டெஃபினட்டாக முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 காலம் அப்படி எழுதி கிழிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு 3 பேஸை செப்பரேட் ஆகிடும். அப்படி இருக்கும் போது ஸ்ப்ளிட் ஆகும் போது நீங்கள் டாபிக் 1, டாபிக் 2, 3, 4 அப்படி எழுதும் போது வந்து நீங்கள் எப்படி எழுதிக்கலாம். இப்படி கூட எழுதலாம், இல்லை இப்படி கூட போய் எழுதலாம். உங்கள் அக்கார்டிங் டு யுவர் விஷ் யூ கேன் ரைட் எனிதிங். இந்த மாதிரி எழுதும் போது உங்களுக்கு எல்லாம் கான்செப்ட் ஒரே கிறிஸ்பாக வந்து ஒரு இடத்துலேயே வந்துடும். நீங்கள் வந்து எந்த எழுதணும் இத்திருண்டி இடத்துலையும் இங்கே எல்லாம் ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா சப்போஸ் நீங்கள் பேஜ் ரொம்ப பெருசாக இருந்தீங்கன்னா எல்லாம் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு ஒரே அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரே இடத்துல முடிச்சிருவீங்க. இப்போ இந்த மாதிரி டாபிக் ஸ்ப்ளிட் பண்ணி 8 டாபிக் 9 டாபிக்ஸ் நீங்கள் முடிக்குமா, நெக்ஸ்ட் ஒரு இன்னொரு டாபிக் 18 டாபிக்ஸ் வரைக்கும் நீங்கள் முடிக்குவேன். அதில் ஒரு சைட்லேயே எத்தனை டாபிக்ஸ் எழுதி முடிச்சிருவீங்க. கிறிஸ்பாகவே இருக்கும். நீங்கள் படிக்கும் போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்க்கமா ஒரு பேஜ் தான் இருக்கா, இது நம்ம ஈஸியாக படிச்சிடலாம் ஒரு சாப்டர் சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு காலம் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஷார்ட் நோட்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கெமிஸ்ட்ரி பார்த்தோன்னா கெமிஸ்ட்ரி ரொம்ப சிம்பிள் ஷார்ட் நோட்ஸ் பண்ணுறது. ஏன்னா ஒரு 3 steps தெரியுது. ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக் ரொம்ப சிம்பிளாக நான் ஈஸியாக சொல்கிறேன். ட்ரை டு ரைட் எவ்ரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் சொன்னால் ஒரே ஒரு சப்ஜெக்ட் நம்ம இங்கே ஞாபகம் இருந்து ஃபிசிக்கலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலாஸ். டெஃபினட்டாக ஃபிசிக்கலில் மட்டும் ஃபார்முலாஸ் எல்லா ஃபார்முலாஸ் எழுதணும். நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக் சம் ஃபார்முலாஸ் இருக்கும். கெமிக்கல் பாண்டிங், கோஆர்டினேஷன் அந்த மாதிரி சாப்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் எழுதணும். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும், அதுவும் டெஃபினட்டாக எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்கானிக் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபுல் அண்ட் ஃபுல் ரியாக்ஷன் தான். டெஃபினட்டாக எழுதணும். சப்போஸ் நீங்கள் தேரி யூஸ் டவுட் வரும் சார் இன்ஆர்கானிக் ஃபுல்லாக தேரி சார் ஃபுல்லாக எழுதணும்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்ஆர்கானிக்காக சப்போஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து அவங்க இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க, ஆன்லைன் கிளாஸ் போகிறீங்கன்னா, அப்போ யூடியூப்ல படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சொல்லி கொடுத்த பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் லைன்ஸ்ல அவங்களே சொல்லுவாங்க இந்த மாதிரி லைன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் படிக்கும் உங்களுக்கே தோணும் போது டெஃபினட்டாக அந்த லைன்ஸ் மட்டும் இம்பார்ட்டன் இருக்காது. ஜம்பிள்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தோன்ற மாதிரி லைன்ஸ் பண்ணால் டெஃபினட் ஷார்ட் நோட்ஸ் எழுதி வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்கவும் படிங்க ஃபுல்லாக. ஆனால் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் உங்களுக்கு தோன்றதை பண்ணால் டெஃபினட்டாக ரிலேட்டட் டு எம்சிக்யூஸ் வந்து ரைட் அண்ட் ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக யூஸ் ஆகும். நான் சொன்ன பார்த்தியா டெஸ்ட் வந்து அடிக்கடி டக்குன்னு வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம படிக்க முடியாது. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் படிக்கும்போது சப்போஸ் அதே லைன் டக்குன்னு டெஸ்ட்டை கேட்டால் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். டெஃபினட்டாக சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணுறதால ரொம்ப ஈஸியாக ரிவிஷன் பண்ண முடியும். சேம் அண்ட் சேம் கண்டிஷன் தான் ஃபிசிக்ஸ் சொன்ன மாதிரி
2 sides or 1 page மோஸ்ட்லியே முடிக்க பாருங்க. மேக்ஸிமம் 3 to 4 சைட்ஸில் போகலாம், 4 pages கிடையாது, தப்பாக எழுதிருக்கு. அதே மாதிரி பிஃபோர் 1 சைடு விட்டுருங்க, திரும்பி 1 சைடு வந்து திரும்பி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 1 சைடு விட்டுருங்க. அவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. பெருசாக பண்ணுற வேலைலாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி தான் 1 சைடு பிஃபோர் 1 சைடு ஆஃப்டர் முடிச்சிருங்க. மோஸ்ட்லி நான் சொல்கிற மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா ஒரு பேஜ் எக்ஸ்ட்ரா, ஒரு 1 சைடு பேஜ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கலாம், வீக்காக இருந்தீங்க மட்டும். இதுதான் மிஸ்டேக் நோட்ஸ். ஜஸ்ட் அவ்வளோதான். மிஸ்டேக் நோட்ஸ்னால் என்னென்னு தெரியும் நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, லெக்சர்ஸ் அட்டன் பண்ணுறீங்க, லெக்சர்ஸ் வந்து சால்வ் பண்ண சொல்கிறேன். கொஸ்டின் 2 3 கொஸ்டின், ஒரு 5 கொஸ்டின் கொடுக்குறாங்க, 3 5 3 4 5 அந்த மாதிரி 5 கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா 5 கொஸ்டின் நான் வந்து 3 4 கொஸ்டின் கரெக்டாக பண்ணிட்டேன் சார். இன்னும் ஒரு கொஸ்டின் எனக்கு அண்டர்ஸ்டாண்டாக புரியல, ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அந்த கொஸ்டினை, படிக்க கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அந்த மாதிரி கொஸ்டின் பண்ணுங்க. அதை எடுத்து நீங்கள் மிஸ்டேக் நோட்ஸ் எழுதணும். எழுதினா தான் ஃபியூச்சர் இந்த மிஸ்டேக் திருப்பி நீங்கள் ரிப்பீட் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் நோட்ஸ் எது எழுதலைன்னா லெக்சர் கொஸ்டின், தப்பான கொஸ்டின்ஸ், டிபிபி சால்வ் பண்ண கொஸ்டின் மிஸ்டேக் ஆனது, ஒரு மாதிரி டெஸ்ட் எழுதுவீங்க, மாக் டெஸ்ட் எழுதுவீங்க, அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே எழுதி லாஸ்ட் வரைக்கும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த கொஸ்டின் மிஸ்டேக் ஆக முடியாது. ஏன்னா இப்போ ஒரு வாட்டி மிஸ்டேக் பண்ணால் தான் ஃபியூச்சர் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறது அதிகமான சான்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக அது தப்பானாதீங்க. இப்போ அதே தான் சொன்னால் திரும்பி வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷார்ட் வீடியோ இருக்குது, லிங்க்கில் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் டெஃபினட்டாக பாருங்கள். The reason I can complete 2 pages or 1 pages வந்து டெஃபினட்டாக சொல்கிறேன். காலம்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெட் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து கிறிஸ்பாக ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸ் வச்சு நீங்கள் எழுத முடியும். நீங்கள் பெருசாக எழுதாமல் அந்த மாதிரி லைன் கோடு போடாமல் எழுதுறீங்கன்னா டெஃபினட் நீங்கள் பெருசாக ஃபில் பண்ணிவிட்டு ஒரு நீங்கள் சாப்டர் ரொம்ப அதிகமாக பேஜ் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கவர் பண்ணுறீங்க, ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். பயோவில் நான் கேட்டிங்கன்னா வெரி சிம்பிளுங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்னேன், எவ்ரி சாப்டருக்கு வந்து வெறும் தேவையில்லை, எவ்ரி சாப்டருக்கு பண்ணணும்னு தேவையில்லை. பட் ஆனால் சம் சாப்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் தோணுச்சுன்னா டெஃபினட்டாக பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். எதுக்கு சார் இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னா, எப்பப்போ இது பண்ணலாம், ஒரு 2 3 சாப்டர்ஸ் சொன்னீங்களா, எதுக்குன்னா சப்போஸ் உங்களுக்கு ஃப்ளோ ஆஃப் சாப்டர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது சார், புரியவே இல்லை சார், ஒன்று சொன்னாங்க ஸ்டார்டிங் ஏதோ ஒன்று போச்சு, நெக்ஸ்ட் ஏதோ ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் லாஸ்ட் இன்னொரு டாபிக் முடியுது, ஒன்றுமே புரியல சார்னு சொல்லிட்டு இது ஒரு எக்ஸாம்பிளாக நெக்ஸ்ட் சொல்லுவேன். இன்னொன்று வந்து சாப்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது சார், ரொம்ப டாபிக்ஸ் டெஃபினேஷன்ஸு ஃபியூச்சர்ஸ் ஏதோ சொல்கிறாங்க சார், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது சார், ஒன்றுமே புரிய மாட்டேது, அந்த மாதிரி இருக்கும், அதுக்கு எழுதலாம். இல்லை எக்ஸாம்பிள் ரொம்ப அதிகமாக இருக்கும் சார், நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியல, ஒன்று ஞாபகம் வச்சா அதுவும் இது ரிலேட்டட் ஆகிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் தோணுச்சுன்னா அதுக்கு பண்ணலாம். இதுக்கு நான் என்ன சொல்லுவேன், ஜஸ்ட் ஒரு சின்ன சொல்யூஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஒன்லி ரீசன் வந்து இதுக்கு எதுவும் சொல்கிறேன், ரிவிஷன் வந்து உங்களுக்கு பாதிக்கக்கூடாது. ரிவிஷன் பண்ணும்போது இந்த மாதிரி சாப்டர்ஸ் பார்க்கும்போது டக்குனு நீங்கள் பயந்துட்டு என்னால் முடியல, என்னால் படிக்க முடியல, எனக்கு ஞாபகம் வர மாதிரி அப்படி நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. அது தப்பு பண்ணக்கூடாது. அது தப்பு பண்ணால் தான் ஒரு ஜிஎம்சி கூட நீங்கள் மிஸ் பண்ணுற சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் சரி, அதுக்கு தான் ரிவிஷன் கோர்ஸும் டெஃபினட் ஷார்ட் நோட் பண்ணிங்கன்னா படிக்கவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நெக்ஸ்ட் நீங்கள் என்சிடி பார்த்தா இன்னும் புரியும். நீங்கள் என்சிடி மாதிரி வச்சுட்டீங்கன்னா டெஃபினட்டாக டப்போட என்சிடி பார்க்க புரியலன்னா திரும்பி நீங்கள் லெக்சர்ஸ் பார்க்குற அளவுக்கு போகிற மாதிரி ஆகிடும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஷார்ட் நோட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தான். சப்போஸ் ஒரு சாப்டர் உங்களுக்கு புரியலன்னு எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சார் ஃப்ளோ சாப்டர் புரியலன்னா எந்த சாப்டர் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன், அனாட்டமி அண்ட் ஃபாரின் பிளான்ஸ் நிறைய இருக்கும், நிறைய டயக்ராம்ஸ் இருக்கும், அங்கங்கே எழுதிருப்பாங்க, ரூட்டு ஸ்டெம் அங்கங்கே இருக்கும், ஜைலம் ஃப்ளோயம் சடமெல்லாம் டக்கு நடுவில் ஒன்று இருக்கும். எல்லா விஷயம் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் ஒரு கிறிஸ்பாக பாயிண்ட் வைஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அந்த மாதிரி எழுதி நீங்கள் ஷார்ட் நோட்ஸை படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏ, செகண்டில் பி வந்து ஏக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து மார்ஃபாலஜி அண்ட் ஃபாரின் பிளான்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும், ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்கும், டயக்ராம்ஸ் அதிகமாக எழுதுற மாதிரி. அதெல்லாம் ஞாபகம் வச்சிங்கன்னா ஒரு டேப்லெட் போட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒரே வாட்டி எல்லா எக்ஸாம்பிள்ஸ் ஒரே வாட்டி எழுதி வச்சுட்டு டக்கு நீங்கள் ஆர்டரைஸ் படிக்கும்போது ஓ இதெல்லாம் இது எக்ஸாம்பிள் தான் டக்குனு ரிவைஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் சாப்டர் திருப்பி ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க, டக்குனு ரிவைஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு காரணம் கூட இருக்கலாம். அதெல்லாம் நான் சொல்கிறேன், ஷார்ட் நோட்ஸில் ஒரு சின்ன கிறிஸ்பாக ஒரு டேபிள் போட்டு எழுதும் போது இன்னும் நல்லா புரியும். அதான் சேம் வந்து ஹியூமன் ஹெல்த் டிசீஸ் வந்து டிசீஸ் உங்களுக்கே தெரியும், சிம்டம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு சின்னதாக ஒரு டேப்லெட் போட்டு நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸும் எல்லா சிம்டம்ஸும் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களால் ரிவைஸ் பண்ண முடியும். இது ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். சப்போஸ் எந்த சாப்டர் இது தவிர்த்து ஏதாவது சாப்டர் கொடுத்து தோணுச்சானா கூட டெஃபினட் நீங்கள் பண்ணலாம். அது அப் டு யுவர் விஷ். இதுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து நோ ஷார்ட் வீடியோ வந்து தேவையில்லை. அதெல்லாம் கிறிஸ்பாக ஓரளவுக்கு எழுத முடியும் எழுதுங்க. 2 pages இல்லைனா 4 pages அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். எவ்வளோ பேஜஸ் எடுத்துட்டு நீட்டாக முடிச்சிருங்க. ஆனால் கிறிஸ்பாக இருக்கணும், முடிஞ்சிரு கிறிஸ்பாக ஷார்ட்டாக எழுத பாருங்க. செக்மெண்ட் ஆஃப் வீடியோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு நோ யர் டீச்சர்ஸ் விச் சூட்ஸ் யூ. எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது ஒரு டீச்சரை பார்த்துட்டு ஏ அண்ட் பி 2 பேர் கன்ஃபியூஷனாக இருக்குது, இந்த டீச்சர்ஸ் பெஸ்ட்டாக அந்த டீச்சர் பெஸ்ட்டாக, அது எது எப்படி எனக்கு சூட் ஆகுமா, இந்த டீச்சர் சூட் ஆகுமா அந்த டீச்சர் சூட் ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் உங்ககிட்ட. அந்த விஷயம் நான் கன்ஃபியூஷன் போக்க எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பண்ண போகிறோம். ஹவு டு செலக்ட் டீச்சர் ஃபார் ஈச் சப்ஜெக்ட். ரொம்ப சிம்பிள் மெத்தடுங்க, சிம்பிளாக சொல்ல போகிறேன், டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹவு டு செலக்ட் டீச்சர் விச் சூட்ஸ் யூ. கம்பல்சரி எனக்கு சூட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் சூட் பண்ணோன்னா எப்படி நம்ம கம்பல்சரி செலக்ட் பண்ணலாம். அதுனா ஜஸ்ட் ஒன்ல ஒரு வீக்கான சாப்டர் எடுத்துக்கோங்க, ஒரு லெக்சர் ஃபுல் லெக்சரை பாருங்க, நல்ல டீட்டெயிலாக ஒரு லெக்சரை ஒரு ஒன் ஷார்ட்டோ ஏதாவது ஒரு லெக்சர் கொடுத்துருந்தாங்கன்னா அது டீட்டெயிலாக பார்த்துட்டு ஃபுல்லாக முடிச்சிருங்க. முடிச்சு ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை பிவே கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணு.
சால்வ் பண்ணும்போது இப்போ சப்போஸ் யூ கேன் சால்வ் த பிஓக்யூஸ் ஈஸிலியே உங்களுக்கு முடியுது. சார் நான் எல்லா கொஸ்டின் அவங்க என்ன கொடுத்தாங்க நான் கான்செப்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார், சால்வ் பண்ண முடியுது சார், ஈஸியாக பிஓக்யூ முடிஞ்சிடுச்சு சார் அப்படி சொன்னீங்கன்னா கம்பேரிசன் டீச்சர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காங்க. இல்லை சார் அந்த சாப்டர் நான் பார்த்தேன், நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு புரியல சார், எப்படி சொன்னாங்களே புரியல, ரொம்ப ஷார்ட்டாக சொன்னாங்க, அப்படி இப்படி சொன்னாங்க எனக்கு புரியல அப்படின்னா ஆர்எல்ஸ் நோ. ஏன் சொல்கிறேன்னா ஃபியூச்சரில் நம்ம நீட் கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்கமிங் 2025 கூட நீங்கள் பார்த்து நீட் கொஸ்டின் நான் சொல்கிறேன் பிஓக்யூ எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ரிலேட்டட் கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. அவங்க இன்னும் ஒரு பெருசாக ஒரு சாபுத்திரி இது மேட்சிக்கெல்லாம் பண்ணி வித்தியாசமான கொஸ்டின் எனக்கு கொண்டு போவதில்லை. லைட்டாக சேஞ்சஸ் வரலாம் கொஸ்டின்ஸ் தான், பட் ஆனால் மோஸ்ட்லி பிஓக்யூ ரிலேட்டடாக தான் இருக்கும். அதெல்லாம் சொல்லிட்டேன், நீங்கள் பிஓக்யூ ரிலேட்டட் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுதுனாலே அந்த டீச்சர் உங்களுக்கு ரொம்ப நல்ல டீச்சர்ஸ் தான். டெஃபினட்டாக நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த டீச்சர்லேயே படிக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். நான் வில் ரெக்கமெண்ட் டீச்சர்ஸ் ஃபார் இச் சப்ஜெக்ட். சம்டைம்ஸ் டீச்சர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவேன். நீங்கள் ஒன்றுமே நான் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி டெஃபினட்டாக எல்லாம் டீட்டெயிலாக கிடைச்சிரும். இப்போ நான் வந்து சொல்லப்போது எல்லாமே பெஸ்ட் டீச்சர்ஸ் ஆன் யூடியூப் ஐடும். நான் பர்சனலாக நான் பார்த்து எல்லாம் ரிசர்ச் பண்ணியதுக்கு அப்புறம் தான் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸ் என்னன்னா, இது வந்து மலையாளமாக இருக்கலாம், தெலுங்குவாக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், எந்த ஆடியன்ஸாக இருக்கலாம் இந்த வீடியோ பார்க்க முடியும். இந்த டைப் ஆஃப் நீட் பேட்சை நீங்கள் வந்து நீட் பேட்சோ டீச்சர்ஸோ டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இவங்க டீச்சர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் சொல்ல தேவை போகிறாங்க. இங்கிலீஷ் எல்லாருக்கும் புரியும், நல்லா தெரியும். டெஃபினட்டாக நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம். ஜென்ரல் ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்வேன்னா, நோ யுவர் டீச்சர்ஸ். நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும் கம்ப்ளீட் நீட் யூ கேன் ஃபாலோ. யாரை ஃபாலோ பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து பிடபிள்யூ, இட் இஸ் த பிராண்ட் நேம், கம்பெனி நேம். இது வந்து இந்த பிராக்கெட் கூட இது வந்து பேட்ச் நேம். இது நீங்கள் ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, யூடியூப்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக வந்துடும் கிளியராக அவங்க என்ன டீச்சர் சொல்லி தரப்பேன். பெஸ்ட் டீச்சர்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த நான் ப்ரைவேட் தான் எழுதியிருக்கேன். டெஃபினட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இட் இஸ் அரௌண்ட் 4K. இதில் பார்த்தீங்கன்னா லெக்சர்ஸ் கொடுத்துரும், அப்புறம் வந்து டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துருவாங்க, மார்க் டெஸ்ட் கொடுத்துருவாங்க, டிபிபி எல்லாமே கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் 4Kல முடிஞ்சு ஆன்லைன் கோர்ஸ் டெஃபினட்டாக பார்க்கலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நான் பார்த்துருக்கேன் அந்த டீச்சர்ஸ் ரொம்ப டெடிக்கேட்டான டீச்சர்ஸ். இன்னொன்று அண்ணா அகாடமி நீட் இங்கிலீஷ் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் வந்து லெக்சர்ஸ் மட்டும் தான் வரும், டிபிபி வராது, டெஸ்ட் சீரிஸ் வராது, மாடியூல்ஸ் எதுவுமே வராது. வெறும் லெக்சர்ஸ் மட்டும் தான் நீங்கள் வச்சு படிக்க முடியும். எது எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வந்து உங்கள் சைட்லேருந்து செலவு பண்ணி பை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வேதாந்தோ டிஎன்ஏ பேட்ச், வெரி குட் டீச்சர்ஸ் சொல்லணும், இது கூட சொல்லலாம். டிஎன்ஏ பேட்ச் அவங்களும் அரௌண்ட் 4Kல போய் சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல டீச்சர்ஸ் நான் சொல்லுவேன். டெஃபினட் இந்த டீச்சர்ஸ் ரொம்ப பெஸ்ட் டீச்சர்ஸ். இப்போ சப்போஸ் எனக்கு கேட்டிங்கன்னா சார் இப்போ எனக்கு வந்து டிபிபி மாடியூல் டெஸ்ட் சீரிஸு டெஸ்ட் லெக்சர்ஸோட எல்லாம் சேர்த்து வேணும் சார், பரவாயில்ல சார் கம்மி காஸ்ட்டில் நான் ஒரு இடத்துல எல்லாம் முடிஞ்சிருந்தேன் சார் கேட்டிங்கன்னா என்னோட ப்ரைவேட் எப்படி இருக்குன்னா ஏசிபி. ஏன்னா பி உங்களுக்கு தெரியும். இப்போ பி எது நான் பின்னாடி போட்டேன்னா அவங்க வந்து லெக்சர்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க, டிபிபி மாடியூல்ஸ் ஒன்றும் இல்லை. ஃபைனலாக தான் தமிழ் ஆடியன்ஸ் போகிறோம். தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து நான் பொதுவாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். சின்ன விஷயம் நான் ஃபீல் பண்ணதுன்னா தமிழ் ஆடியன்ஸ் வந்து பேட்ச் மாதிரி பெருசாக எக்கச்சக்கமாக இல்லை. ஜஸ்ட் செப்பரேட்டாக டீச்சர்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், நல்ல டீச்சர்ஸ் எல்லாம் அதுவும் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். பட் ஆனால் பேஜஸில் பார்க்கணும் நான் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் பேட்ச் அதிகமாக நிறைய பேர் இன்னும் இல்லை தமிழ் சேனல்ஸ்க்கு நான் நிறைய ஃபீல் பண்ணாதீங்க. பட் நானே சம்டைம்ஸ் நானே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நான் கொடுக்கலான்னு இருக்கேன். நான் ஃப்ரீ டிப்ஸ் கூட நான் ஃபியூச்சரில் கொண்டு வர போகிறேன். டெஃபினட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். தேர்ட் வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து நோ யுவர் டீச்சர்ஸ் ஒரு கம்ப்ளீட். நான் ஒரே ஒரு சேனலில் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்ப்பேன். இப்போ நம்ம கரண்டாக பார்க்குறது நான் ஒரே ஒரு விஷயம்னா ஜைலம் தமிழ் வெற்றி பேட்ச். இது ஒரு பேட்ச் தாங்க சார் இருக்குது, ஒரே ஒரு பேட்ச் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுல. ஒரே ஒரு கம்ப்ளீட்டாக நீங்கள் பை பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் எல்லாமே கொடுப்பாங்க, நாங்கள் போய் படிக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா படிக்கலாம். இது வந்து ஆன்லைன் கோர்ஸாக போட்டிருக்கேன். ஆனால் இது காசு ரொம்ப அதிகமாக எனக்கு வந்து ரொம்ப பெருசாக கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. என்னன்னா ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி. ஏன்னா வந்து என்ன சார் வெளியெல்லாம் 1,50,000 மேலே வாங்குறாங்க, ஆஃப்லைனில் ஆன்லைனில் 17,700 கொஞ்சம் கம்மி தானே சார் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஆனால் சொல்லிட்டு ரொம்ப கம்மியெல்லாம் கிடையாது, கொஞ்சம் அதிகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் வெளியே இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸ் காட்டினேன் உங்களுக்கு முன்னாடி. இதில் பார்த்தீங்கன்னா 4Kலேயே முடிஞ்ச ஒரு விலையை இவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க. நிறைய பேர் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து இந்த காஸ்ட் நிறைய பேர் யாருமே சொல்லலை வெளியே. அவங்க ஜஸ்ட் அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க, பாருங்க காசுன்னு சொல்லிடுறாங்க தவிர்த்து வெளியே சொல்ல மாட்டேன்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. பட் நான் போய் உள்ள போய் லாகின் பண்ணி பார்த்ததுல இதோட ப்ரைஸ் நான் தெரிஞ்சது. நோ யுவர் டீச்சர்ஸ் சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா ஃபிசிக்ஸ் நான் செப்பரேட்டாக இப்போ சொல்ல போகிறேன். டீச்சர்ஸ் வந்து ஏதாவது நீங்கள் சார் இல்லை சார் நான் இந்த இவ்வளோ காசை செலவு பண்ண மாட்டேன், எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியான ஒரு டீச்சர்ஸ் நான் யூடியூப்லேயே படிச்சுக்கிறேன்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் நான் வந்து அதனால ரிசர்ச்சஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் எதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் நல்ல டீச்சர்ஸ் டெஃபினட்டாக இது வந்து நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். எதுனா பிளேலிஸ்ட் கொடுத்தாங்க, கிராஷ் கோர்ஸ் மாதிரி அவர் முன்னாடியே எடுத்திருக்காரு. அந்த கிராஷ் கோர்ஸை நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் ஏரியா இல்லை சப்டைம்ஸ் வந்து இந்த ஃபிசிக்ஸ் கான்செப்ட் ஃபிசிக்ஸ்லேயே அதில் பெய்ட் கோர்ஸ் கூட அவங்க ஆஃபர் பண்ணுறாரு. நீங்கள் சப்போஸ் நீங்கள் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா டெஃபினட் நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுத்துக்கும் கொடுக்குறது. இப்போ
அது நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஃபிசிக்ஸ் அதே மாதிரி தான். சம் பெய்ட் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் இப்போ ஃப்ரீயாகவே யூடியூப் லெக்சர் 4 லெக்சர்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். இல்லை பெய்ட் கோர்ஸ் சப்போஸ் நீங்கள் ஆஃபர் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா டெஃபினட் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதான் ஆனால் மட்டும்தான். ஃப்ரீ கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் சிலபஸ் அவங்க வந்து ஓல்டு லெக்சர்ஸாக இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். நீட் கெமிஸ்ட்ரி ஃபார் நீட் இன் தமிழ் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் லெக்சர்ஸ் எடுத்திருக்காங்க எல்லா சாப்டருக்கும். பட் 1 or 2 சாப்டர்ஸ் உங்களுக்கு மிஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த வேர்ல்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஃபீல் ஆச்சுன்னா அந்த டீச்சரை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை சார் இந்த டீச்சர் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி ரொம்ப பிடிச்சது அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இந்த டீச்சர் சப்போஸ் எந்த சாப்டர் மட்டும் மிஸ் ஆகுது அந்த டீச்சர் அந்த லெக்சர் மட்டும் அந்த சாப்டர் மட்டும் ஜஸ்ட் இந்த டீச்சரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த 2 வச்சு நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓல்டு லெக்சர்ஸ் வச்சு. நெக்ஸ்ட் வந்து கோமலி இவங்க ரொம்ப ஃபேமஸ் டீச்சர்ஸ் ஃபார் தமிழ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லெக்சர்ஸ் ஒரு சாப்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்டர் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கான்செப்டை வந்து எவ்வளோ ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்கலாம், எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லி எல்லா சாப்டருக்கும் வந்து முடிஞ்ச வரைக்கும் இன்ஆர்கானிக் ஆர்கானிக் எதுவும் பார்க்காம ஜஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை எப்படி வந்து ஈஸியாக வந்து ஒரு டிப்ஸை வச்சு ட்ரிக்ஸை வச்சு அவங்க வந்து என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணுறாங்க சார். கோமலி வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் படிச்சிடலாம் கிட்டே இல்லை. நீங்கள் கிராஷ் கோர்ஸ் கூட ஆஃபர் பண்ணுற அதில் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க சொல்லிக் கொடுக்கலாம், அதில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். பட் ஆனால் யூடியூப்ல ஜஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் தான் இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் வேணும்னா. பயாலஜியில் கேட்டிங்கன்னா பயாலஜி இன் தமிழ் நம்ம தலைவர்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டீச்சர் வந்து நல்லா பிடிச்ச டீச்சர் இருக்கிறதுலே பயாலஜி சொன்னாலே பயாலஜி இன் தமிழ் தான் ஞாபகம் நினைக்கிறேன். அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டார் அவர். இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப நல்ல டீச்சர். நம்பிக்கை பேட்ச் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் பேட்ச் கூட பார்க்கலாம். இல்லை நீங்கள் பழைய பேட்ச் ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பழைய பேட்ச்லாம் பார்த்தா ரொம்ப டீட்டெயிலாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஒரு லெக்ஸ் எல்லாம் வச்சு தமிழில். அதே மாதிரி நீட் பயாலஜி தமிழ் யூஸ் பண்ணலாம். இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த டீச்சரே உங்களுக்கு பிடிச்சிரும். சப்போஸ் இன்னும் ஃபீல் ஆச்சுன்னா இந்த டீச்சர் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அவ்வளோதான். ஜஸ்ட் நீங்கள் ஒரு கொஸ்டின் எங்கிட்ட கேட்கலாம். நான் ஃப்ரீ பேட்ச் யூடியூப்ல படிக்கிறேன் சார், நான் வந்து ஒரு டீச்சர் செலக்ட் பண்ணிட்டேன்னா பழைய பேட்ச் வச்சு நான் படிக்கிறேன் சார், ஃப்ரீ டியூப்ல ஃப்ரீயா. பட் ஆனால் வந்து எனக்கு கொஸ்டின் படிச்சு ஒரு டெஸ்ட் சீரிஸ்க்கு எனக்கு ஒரு கம்பல்சரி வேணும் சார். நல்லா கொஸ்டின் படிச்சு எல்லாமே ஒரு செட்டாக ஃப்ரீ வைக்கோஸ்லேருந்து என்சிஆர்டி பேஸ்ட்லேருந்து எல்லா கொஸ்டின் எனக்கு வேணும் சார். ஏன்னா இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஒன்று சொல்லுவேன், மோர் கொஸ்டின்ஸ் டு ப்ராக்டிஸ். இதுக்கு இந்த மாதிரி ஃபிசிக்ஸ்க்கு கெமிஸ்ட்ரிக்கு பயோக்கு லைக் என்சிஆர்டி எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸில் இன்டெக்ஸ் பிவைக்கஸ்லாம் வேணும் எக்ஸட்ரா. இதுக்கு மேலே அதெல்லாம் எல்லாமே கெமிஸ்ட்ரி இன்டெக்ஸ் சால்வ்டு என்சிஆர்டி அப்புறம் வந்து பிவைக்யூ எக்ஸாம்பிள். அப்புறம் வந்து பயோல அசன்ரேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், மேட்ச் பிவைக்யூ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எல்லாமே இதை சொன்னது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி விஷயம் டெஃபினட்டாக நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் எடுத்தாதான் பண்ணாதான். ஃபிசிக்ஸில் 130+ மார்க்ஸ், கெமிஸ்ட்ரியில் வந்து 150+ மார்க்ஸ், பயோல 300 320+ மார்க்ஸ் இருக்க முடியும். அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா டெஃபினட்டாக ஒரே ஒரு ஆப் சொல்லுவேன், நல்ல ஆப்னு சொல்லுவேன். எவ்ரிதிங் இன் ஒன், தட் இஸ் மெமோனேட். நீங்கள் என்னன்னா நீங்கள் வந்து லைட்டாக வந்து காஸ்ட் ரைட்டாக கொஞ்சம் ஹையாக இருக்குமா ஃபீல் பண்ணுவீங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா இது ரொம்ப ஒர்த்து தான். நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பெஷல் திங் என்னன்னா மல்டிபிள் அல்காரிதம் இதில் இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னன்னா ரிவிஷன் அல்காரிதம் என்னன்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்க, சப்போஸ் தப்பாயிடுச்சுன்னா அந்த கொஸ்டின் ஒரு செப்பரேட்டாக ஒரு அல்காரிதம் மெத்தடில் ஒரு இடத்துல போய் நின்றோம். அந்த கொஸ்டின் திரும்பி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி 2-3 டைம்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது முடிஞ்சிடும் லெவல். அது முடிஞ்சு என்ன ஆகுனா ஷார்ட் டேர்ம்லேருந்து லாங் டேர்மில் அது பர்மனன்ட் மெமரியாக மாறிடும். ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பர்மனன்ட் மெமரியாக மாறிடும். அது இதில் வந்து கொஸ்டின் ப்ராக்டிஸ் ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் தனி செக்மெண்ட் இருக்காது ஃபிசிக்ஸில். இப்போ ஃபார்முலாஸ் வந்து பிவைக்கஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து டேரெக்டாக ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. 11th வந்து ஒரு பர்டிகுலர் சாப்டர் வந்து ஒரு ஃபார்முலா இருந்தால் அந்த ஃபார்முலா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் டேரெக்டாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் வச்சு ஒரு சாப்டருக்கு வச்சிருக்காங்க. நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் டெஃபினட்டாக இது நீட்டில் வர சான்ஸ் அதிகமாக இருக்குது. டேரெக்டாக ரியாக்ஷன் எம்சிக்யூஸ் ரியாக்ஷன்ஸ். அப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ரியாக்ஷன் டெஃபினட்டாக ஒரு சாப்டருக்கு வந்து ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸில் டேரெக்டாக அதே மாதிரி இன்ஸ்டாட் ரியாக்ஷன்ஸ் கொடுத்து அது எப்படி கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. டெஃபினட் ரொம்ப நல்லா இருக்குது. டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நோட்ஸ், போட்காஸ்ட், பசில்ஸ் இந்த மாதிரி வந்து டெஃபினட்டாக நிறைய விஷயம் இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸட்ரா இது மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தா டெஃபினட்டாக தெரியும். அப்புறம் வந்து பெய்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெய்ட் பேட்ச் தான். ஜாயின் ஃபார் கொஸ்டின் ப்ராக்டிஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் இது ரெண்டுமே இருக்குது. பட் நான் என்ன சொல்லுவேன்னா சப்போஸ் நீங்கள் ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணிங்க சார், யூடியூப்ல படிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் வந்து டெஸ்ட் சீரிஸும் கிடையாது, கொஸ்டின் ப்ராக்டிஸ் ஒன்றுமே கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா அது நான் என்ன சொல்லுவேன்னா கொஸ்டின் ப்ராக்டிஸ் வந்து டெஃபினட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். டெஸ்ட் சீரிஸ் இஃப் யூ வாண்ட் ஆல்சோ யூ கேன் பை டெஸ்ட் சீரிஸ் ஆல்சோ. இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் பை பண்ணலாம். பட் என்னோட கருத்து என்னன்னா கொஸ்டின் ப்ராக்டிஸ் டிஃப்ரெண்ட் நீங்கள் பை பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் நான் சொன்னதுக்காக ஒரு டவுட் வந்திருக்கலாம், சார் என்ன சார் இது ஸ்பான்சர் வீடியோ? டெஃபினட்டாக ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. என்னோட ஓன் கருத்து தான். இந்த ஒரு ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. இந்த மாதிரி வீடியோ நான் நிறைய போடுவேன். டெஃபினட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.